ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவள் பெயர் ரஜினி படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காளிதாஸ் ஜெயராம், நமிதா பிரமோத், ரெபோ மோனிகா ஜான் மற்றும் பல நடிச்சுள்ள படம் தான் அவள் பெயர் ரஜினி. வினில் ஸ்கரியா இயக்கத்தில் காளிதாஸ் ஜெயராம், நமிதா பிரமோத், ரெபோ மோனிகா ஜான், அஸ்வின் குமார் கருணாகரன், சைஜு குரூப், ஜான் ரோமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம் ஆகிய 2 மொழிகளிலும் உருவாகியுள்ள இப்படத்தை காளிதாஸ் ஜெயராம் தனது சொந்த தயாரிப்பில் தயாரிச்சிருக்காரு. RR விஷ்ணு ஒளிப்பதிவு செய்துள்ள நிலையில இசைக்குழு 4 மியூசிக்கல்ஸ் இந்த படத்தை ரொம்ப சிறப்பா இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரில்லர் கதையில கையில் எடுத்து ரசிகர்களை இருக்கையினுடைய நுனியில கட்டி போட இயக்குனர் முடிவெடுத்த நிலையில்தான் அதனை ரொம்ப சரியாக திரைக்கதையில செயல்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆள் அறவற்ற சாலையில சைஜு குரூப் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாரு. இந்த சம்பவத்தை அவருடைய மனைவியான நமிதா பிரமோத் மற்றும் சிலர் பார்க்கிறாங்க. இவர்கள சிலர் கொலையை செய்தது ஒரு பெண் என்றும் சிலர் பேய் என்றும் சொல்ல காவல்துறை ரொம்ப குழம்பி போய் நிக்குது. இதனிடையில சைஜு குரூப் நமிதா பிரமோத் உறவினரான காளிதாஸ் ஜெயராமுக்கு ஒரு பெண் தன்னை ஃபாலோ செய்வது போல தோன்றுகிறது. அதை பெண்ணுக்கும் சைஜு குரூப் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிகிறாரு. காவல்துறையினுடைய உதவியோட அதனை கண்டுபிடிக்க முயலும் போது பல எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்குது. இறுதியாக கொலையாளி பெண்ணா பேயா, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையா ரொம்ப த்ரில்லிங் பேஸில் இயக்குனர் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு த்ரில்லிங்கான கதையை கையில் எடுத்துக்கொண்ட இப்படத்தினுடைய நடித்த பிரபலங்கள் அனைத்தும் முடிந்தவரை ரொம்ப சிறப்பாகவே நடிக்க முயற்சிருக்காங்க. படத்தில் ரொம்ப சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முதல் பாதி படம் முழுக்க காளிதாஸ் ஜெயராம் வழியாகவே நகர்கிறது. இதில் சிறப்பான வெற்றியையும் பெற்றிருக்காங்க. ஆனால் இரண்டாம் பாதி வில்லன் கேரக்டர் வழியாக கடத்திருப்பதில் ஓரளவு மட்டுமே வெற்றி இருந்தாலும் படத்துக்கு அதுவே ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற பிரபலங்கள் கதையை நகர்த்துவதற்காக மட்டுமே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ல ரொம்ப சிறப்பா நடிச்சு அந்தந்த கதாபாத்திரத்துல தனக்குன்னு உரித்தான பாணியில சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவள் பெயர் ரஜினி படம் முழுக்க த்ரில்லிங்கான அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாலும் இயக்குனர் வினில் ஸ்கரியாவினுடைய சரியாக வந்திருந்தாலும் திரைக்கதையிலுடைய சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே போயிருக்காரு. ஒரு கட்டத்தில் காட்சிகளும் மெதுவா நகர்றது போல இருந்தாலும் படத்துல அது இன்னும் பெருசா தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மியூசிக்கல்ஸ் இசைக்குழு 4 மியூசிக்கினுடைய பின்னணி இசை ரொம்ப மிரட்டலா கொடுத்திருக்காங்க. காட்சிக்கு காட்சி இடத்திற்கு ஏத்த மாதிரி அவங்களுக்குன்னு உரித்தான பாணியில ரொம்ப சிறப்பாகவே இசையமைச்சு படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். RR விஷ்ணுவினுடைய ஒளிப்பதிவு, தீபு ஜோசப்பினுடைய எடிட்டிங் த்ரில்லர் கதைக்கு ரொம்ப சிறப்பா உதவியா கையாண்டிருக்க விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது. அதே சமயம் ஃப்ளாஷ்பேக் கதை, ரஜினி ரசிகர் என சொல்லப்பட்ட விஷயங்கள் கதையுடன் கொஞ்சம் ரொம்பவே ஒட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும் அதுவும் கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவான மூவிங்கில் இருந்தாலும் படத்திற்கு கொஞ்சம் பக்கபலமாக தான் இருந்தது. முதல் பாதி மிரட்டலாக இருக்கும் நிலையில் இரண்டாம் பாதி அதை விட மிரட்டி படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை ஒரு முறை தியேட்டரில் பார்த்து ரசிகர்கள் ரொம்ப சிறப்பாகவே ரசிக்க முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.